இது ஒரு நல்ல கேள்விதான். என்ன இருந்தாலும் இஸ்லாத்தை பற்றிய கேள்வி இல்லாட்டாலும் ஒரு சமுதாயத்துக்கு உள்ள தேவையான கேள்விதான். இஸ்லாமிய மார்க்கம் குறித்த கேள்வி இல்லை அது. சரி, இருந்தாலும் அது சொல்லிடுவோம். கேள்வி எழுப்பப்பட்டதுனால அதுக்கு விளக்கம் சொல்லத்தான் வேணும். அதாவது இந்த நாட்டில் இந்து மக்கள் தான் பெரும்பான்மையா வாழ்றாங்க. அதெல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உலகத்தில் இந்தோனேஷியாவில் ஃபர்ஸ்ட் முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்றாங்க, அடுத்து இந்தியா. இந்தோனேஷியாவுக்கு அடுத்தபடியாக முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு இந்தியா. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப மதவாத கட்சி என்று பிஜேபியை சொல்வது, முஸ்லீம் லீக்கை சொல்வது, இதுல எந்த அடிப்படையில் சொல்லணும் அதான் பேச்சு. ஒரு கட்சிய ஒரு இயக்கத்தை மதவாதன்னு சொல்றதா இருந்தா அந்த மதத்திற்கு பாடுபடுறதுனால அந்த மதவாத கட்சின்னு சொல்லவே கூடாது. இந்துக்கள் நலனுக்காக ஒருத்தர் பாடுபடுறாருன்னு வைங்க, அவர் மதவாதி இல்ல. முஸ்லீமுடைய நலனுக்காக ஒருத்தர் பாடுபடுறாருன்னு வைங்க, அவரும் மதவாதி இல்ல. ஒரு கிறிஸ்தவருடைய நலனுக்காக கிறிஸ்தவர் பாடுபடுறாருன்னு வைங்க, அதுவும் தப்பே கிடையாது. சீக்கியர்களுடைய நலனுக்காக சீக்கியர்கள் பாடுபட்டால் அது தப்பு கிடையாது. தப்பு எங்க வரும்? மதவாதம் என்ற முத்திரை எப்ப வரும் கேட்டா, அடுத்தவனுக்கு எதிராக போகும்போது மட்டும்தான். எனக்கு சோறு போடுன்னு கேட்கறது மதவாதமே கிடையாது. அவனுக்கு போடாதுன்னு சொல்ற பாருங்க, அங்கதான் மதவாதம் வருது. நீங்க என்ன விளங்கிக்கணும்னு கேட்டா, மதவாதம் சொன்னா முஸ்லீம்னு பேர் வச்சவன அது மதவாதம் ஆயிராது. இந்துன்னு பேர் வைக்காததுனால அது மதவாதம் இல்லைன்னு ஆயிராது. எப்ப அது பிரச்சனை வருதுன்னு கேட்டா, அது பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், அவர்கள் தங்களை சார்ந்தவர்களுக்கு பாடுபட்டார்களே ஆனால் அது தப்பு இல்லை. திமுக அந்த திமுக கட்சிக்காரர்களுக்கு பாடுபடும், அவங்க நன்மையை பாதுகாக்கும். அண்ணா திமுக அதனுடைய உறுப்பினர்களை அரவணைத்து செல்லும். எப்படி கட்சிகள் எப்படி தங்கள் கட்சிக்கு தான் செய்வாங்களே தவிர அடுத்த கட்சிக்கு செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அது குற்றம் கிடையாது. அதே மாதிரி பிஜேபி இந்து மக்களுக்காக அவங்களுடைய நன்மைக்காக குரல் எழுப்புமையானால் அதை மதவாதம் எந்த கிறுக்குன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சொன்னா முஸ்லீம் சொன்னாலே யாருக்கும் ஏத்துக்கிற முடியாது. பிஜேபிய மதவாத கட்சி என்று சொல்வதற்கு அது காரணம் இல்ல, பேரு காரணம் இல்ல. அது என்ன செய்யுது என்று சொன்னா, பிற சமுதாயங்கள்லாம் நல்ல அமைதியா சந்தோஷமா வாழ்றாங்கன்னு சொன்னீங்களே, அதை கெடுப்பதற்கு திட்டம் வச்சிருக்கு. அதான் விவகாரம். அதாவது இந்துக்கள் நல்லா இருக்கட்டும், நல்லா வாழட்டும், நல்லா சந்தோஷமா இருக்கட்டும், இந்து மதத்திலே கோயில்களை காப்பாற்றட்டும், அதுல எவனாவது ஆக்கிரமிச்சிருந்தான்னா அதை மீட்டு எடுக்கட்டும், அதெல்லாம் நல்லா செய்யட்டும், தப்பு கிடையாது. இவங்களுடைய அஜெண்டாவில் என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு இதை அடுத்தவன் மீது கம்பல்சரியா திணிக்கிற அஜெண்டா வச்சிருக்கிறாங்க. உதாரணமா முஸ்லீம் லீக் இருக்குது. முஸ்லீம் லீக்கு நம்ம சப்போர்ட்லாம் பண்ண வேண்டியது இல்ல. எல்லா முஸ்லீம் இயக்கங்கள் எத்தனை இருக்குது, அவங்க எல்லாம் முஸ்லீமா தான் ஒருத்தன் ஆகணும், இல்லன்னா தொலைச்சு போடுவேன், இதனை ஏத்துக்கறதான் செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்றதே கிடையாது, சொல்ல முடியாது. மைனாரிட்டி இயக்கங்கள் சொல்ல முடியாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இத கம்பல்சரியாக ஏற்றுக்கொண்டே தீரணும். இப்ப நடந்த ஆக்ராவில் உள்ள மாநாட்டில் அத்வானி கலந்து கொள்றார். அவர் பிஜேபி உடைய இரண்டாம் நிலையில் உள்ள ஒரு பெரிய தலைவர். அபிஷியலா நம்ம பங்கார் லட்சுமணன் தலைவர்னு சொன்னாலும் அதிகாரப்பூர்வம் அல்லாத வகையில வாஜ்பாய் அத்வானி அப்புறம் தான் பங்கார்லாம் வருவார். அதனால அவர் தான் முக்கியமான ஒரு லீடர். அவர் கலந்து கொள்றார். அவரை வைத்துக் கொண்டு அங்க ஆர்எஸ்எஸ் உடைய முகாமில், ஆக்ராவுடைய முகாமில் என்ன பேசப்பட்டுச்சு? எல்லா பத்திரிகைகளும் அது பிரச்சனை ஆயிருக்கு. என்ன பேசப்படுது? நீங்க முஸ்லிம்கள் இங்க நிம்மதியா வாழணும்னு சொன்னா இதை நீங்க ஏத்துக்கணும். ராமர் கிருஷ்ணர் என்று நாங்கெல்லாம் மதிக்கிறவங்கள நீங்களும் அந்த கடவுளாக ஏத்துக்கொள்ளணுங்கிறாங்க. அது ஏத்துக்கணும்னு சொல்ல நியாயமா? ஒருத்தங்க ஏத்துக்கிறத அல்லாஹ்வை நீங்களும் கண்டிப்பா ஏத்துக்கணும் நான் உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இயேசுநாதரை கண்டிப்பா நீங்க ஏத்த ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? அதை சொல்றாங்க. யாரை வச்சுக்கிட்டு? அத்வானியை வச்சுக்கிட்டு சொல்றாங்க. அப்ப சிறுபான்மை சமுதாயம் நீங்கள் இந்த இதை ஏத்துக்கிறலன்னு சொன்னா உங்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் சொல்லுது. ஆர்எஸ்எஸ் உடைய அங்கம் வகிக்கக்கூடிய அத்வானியை முன்னாடி வைத்துக் கொண்டு சொல்லுது. அதை விட கொடுமை என்னன்னு கேட்டா, ஆர்எஸ்எஸ் தான் எஜமானது என்று ஒத்துக்கொண்டு அத்வானி கீழே இருந்தாரு, ஆர்எஸ் தலைவர் மேல இருக்காரு. ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மேல, அத்வானி கீழே இருக்கிறார். ஏன்னா அந்த இயக்கத்துக்கு அவர் தலைவர் கிடையாது. ஆடியன்ஸா உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டு உட்கார்ந்து இருந்தார். அவர்கள் தான் எஜமானர்கள் ஒத்துக்கிறார். அப்ப இப்படி ஒரு நிலை இருக்குமையானால் இது என்ன முறை? இது சரியா? இது சமூக நல்லிணக்கத்துக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதே மாதிரி ஒரு பள்ளிவாசல் இருக்குது.
வரலாற்றுல பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம், நடக்காம இருக்கலாம். நம்ம ஒரு நாட்டில் வாழ்றோம்னா அரசியல் சட்டத்தை ஒப்புக்கொண்டு வாழணும். எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரியாக ஒரு அரசியல் சாசனம் ஒரு புத்தகம் இருக்குது. அதுல என்ன எழுதப்பட்டதோ அதை முஸ்லீமும் ஒத்துக்கிறணும், இந்துவும் ஒத்துக்கிறணும், கிறிஸ்தவனும் ஒத்துக்கிறணும். மதம் இல்லைன்னு சொன்னாலும் அதை ஒத்துக்க ஆகணும். அப்பதான் இந்தியனா இருக்க முடியும். இந்தியாவுடைய மண்ணுல இருக்கிறனால ஒருத்தர் இந்தியன் ஆயிட மாட்டான். இந்தியாவுடைய சட்டத்தை ஒப்புக்கொண்டாதான் இந்தியன் ஆக முடியும். அப்ப இந்தியாவுடைய அரசியல் சாசன பிரகாரம் பாபர் மசூதின்னு ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சு. அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஒரு பள்ளிவாசல். 450 வருஷமாக அது பள்ளிவாசலா இருக்குது. 450 வருஷத்து காலத்து பள்ளிவாசல திடீர்னு வந்து இடிக்கணும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இதுதான் அச்சுறுத்தல். முஸ்லீம் லீக் போய் ஒரு கோயிலை இடிக்கணும்னு இயக்கம் நடத்தல. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் போய் அப்படிலாம் இடிக்கணும்னு இயக்கம் நடத்தல, பிரச்சாரம் பண்ணவே இல்லை. ஒரு கிறிஸ்துவ அமைப்பு போய் அப்படி பண்ணவே இல்லை. இந்து மக்களுக்கு இதுல உடன்பாடும் இல்லை. இந்து மக்கள் எல்லாமே இதை செய்யறாங்க இல்ல. இந்து மக்களுடைய இந்தியாவில் உள்ள உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கண்ணியமான பெருந்தன்மையான மக்கள் இந்து சகோதரர்கள். அதுல நமக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த ஒரு சின்ன ஒரு கும்பல் அவங்க தான் டோட்டல் இந்துக்களுக்கு அத்தாட்சின்னு சொல்லிக்கொண்டு இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபட்டாங்க. இது நியாயமா? இதுதான் மதவாதம் நம்ம சொல்றோம். என்ன மதவாதம்? இந்திய சட்ட பிரகாரம் 20 வருஷம் ஒருத்தன் ஒரு பொசிஷன் இருந்தா அது அவனுக்கு என்னவா இருந்தாலும் சரி, அவனுடைய கதை வரலாறு பின்னணி என்னவாக இருந்தாலும் சரி, இந்தியா என்ற சட்ட பிரகாரம் 20 வருஷம் ஒருத்தனுடைய வாடகைக்கு இருந்த கட்டிடத்தையே நான் என் பேர்ல எழுதி 20 வருஷம் இருந்துட்டேன், எனக்கு தான் சொந்தம், அதை ஏத்துக்கிறவனா இந்தியன். இந்தியாவுடைய சட்டம் அப்படிதான் சொல்லுது. அப்ப சட்டப்படி 450 ஆண்டு காலமாக அந்த பள்ளிவாசல் முஸ்லீம்கள்ட்ட இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, கோவிலை இடித்துட்டு பள்ளிவாசல கட்டினாங்கன்னு சொல்றாங்க, அதுக்கு ரெக்கார்டு இருக்குதா? இல்ல, ஒரு ரெக்கார்டு கிடையாது, ஒரு ஆதாரம் கிடையாது. வேணும்னு ஒரு சமூக நல்லிணக்கத்தை கெடுப்பதற்கு இந்த பிரச்சாரத்தை வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் 2 கமிட்டி, ஒன்னு இந்த கோயிலுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குங்க, இன்னொன்னு பள்ளிவாசலுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு, பாபர் மசூதி கமிட்டி கமிட்டி இருக்குது. இந்த கோயில் கட்டுறதுக்காக வேண்டி விஹெச்பி தலைமையில அவங்க ஒரு கமிட்டி வச்சுக்கிறாங்க. பாபர் மசூதி கமிட்டி என்ன பண்ணதுன்னு கேட்டா, இந்த விவகாரத்தை நம்ம நீதிமன்றத்தில் போய் தீர்த்துக்கிறோம், கோர்ட்டு கொண்டு போவோம், இடிச்சானா இடிக்கலையா என்ன அவன் பேசட்டும், அந்த முடிவை நாங்க ஏத்துக்கிறோம் சொல்லி இவங்க சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்றம் எல்லாம் இதுல தலையிட முடியாது, நாங்க நம்புறதா நம்பிக்கை தான், அதனால இடிச்சாதான் நாங்க சொல்லுவோம், நீதிமன்றமே சொன்னாலும் ஏத்துக்கிற மாட்டோங்கிறாங்க. இது நல்லிணக்கத்தை கெடுக்குமா கெடுக்காதா? கோர்ட்ல போய் தீர்த்துக்க மக்களுக்கு விளங்காது, வரலாறு தெரியாது, இடிச்சானா இடிக்கலையா ஒண்ணும் தெரியாது, தூண்டி விட்டுட்டு போயிடலாம். ஆனா நீதிமன்றங்கள் ஆவணங்கள் அடிப்படையில் தான் எதையுமே முடிவு செய்யும். நீதிமன்றத்தில் போய் தீர்த்துக்கிறோம், நீதிபதி முஸ்லீம் இருக்கிறாரா, முஸ்லீம் ஆட்சி நடக்குதா, முஸ்லீமுடைய கவர்மெண்ட் நடக்குதா? இல்ல, நம்ம சொல்றோம் உங்க தீர்ப்பு கட்டுப்படுறோம், நீங்கள் நியமித்திருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய தீர்ப்பு கட்டுப்படுறோம், இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்ல சீக்கிரம் நடத்தி, அது கோயில் இருந்துச்சுன்னு சொன்னா கட்டிட்டு போங்க, கோயில் இல்லைன்னு சொன்னா தந்துருங்க அப்படின்னு சொல்லி பாபர் மசூதி கமிட்டி சொல்றாங்க. இவங்க அதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க சொன்னா இதுதான் மதவாதம். மதவாதம் சொல்றது பேரை வச்சுக்கிறதுனால இல்ல. அப்ப அதாவது பாபர் ஒரு கோவிலை இடிச்சு புட்டு பள்ளிவாசல கட்டினாருங்கிறது இருக்குத, கற்பனைக்கு எட்டாதுங்க. அப்படிலாம் அந்த காலத்துல செய்ய முடியாது. அவங்க எல்லாம் நாடு பிடிக்க வந்தவங்க, நாட்டு ஆள வர்றவன் பெரும்பான்மை மக்களோட மோதவே மாட்டான், அனுசரிச்சு போனாதான். 800 வருஷம் ஆண்டிருக்கான், கொஞ்ச நாள் ஆளல. வெள்ளக்கார 200 வருஷத்துக்கு நிக்க முடியல, தூக்கி எறிஞ்சு விட்டோம். முகலாய மன்னர்கள் எத்தனை வருஷம் ஆண்டா இந்தியாவை? 800 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டிருக்கான். 800 ஆண்டுகள் ஏன் ஆண்டாண்டு கேட்டா, எல்லா மக்களையும் அரவணைச்சனால தான் ஆண்டான். ஒரு மக்களுக்கு எதிராக காய் நகத்தினாண்டு வைங்க, தூக்கி போட்டு அன்னைக்கு கடாசி இருப்பாங்க, எதிர்ப்பே செய்யல. எதிர்க்காமல் இந்து மக்கள் எல்லாம் அந்த ஆட்சிக்கு 800 வருஷம் இருந்தாங்கன்னு சொன்னா அவன் அவ்வளவு அருமையா நடத்திருக்கான். அந்த மாதிரிலாம் இடிச்சுட்டுலாம் செய்ய மாட்டான். ரொம்ப சிறுபான்மை. இன்னைக்கு 20 கோடிங்கிறார் சகோதரர். அன்றைக்கு பாபர் இருக்கிற காலத்துல எல்லாம் சும்மா ஒரு 5000 பேர் தான் இருந்தாங்க. இந்த 5000 பேர் கோடிக்கு மேல இருந்த ஒரு சமுதாயத்தை மிரட்டி இடிச்சு தகர்த்திருக்க முடியுமா? தகர்த்துட்டு 800 வருஷம் ஆண்டிருக்க முடியுமா? அது பொய். அப்படிலாம் அவங்க செய்யவே இல்லை. இன்னும் சொல்ல போனா ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி கோயில்களை கட்டுனாங்க, கோயில்களுக்கு மானியங்கள் கொடுத்தாங்க, அதெல்லாம் பண்ணாங்களே தவிர அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணல. இன்னும் சொல்ல போனா பாபருடைய மகன் இருக்கார்ல ஹுமாயூன், பாபருடைய மகன் ஹுமாயூன், அவர் பாபர் நாமான்னு சொல்லி மகனுக்கு மரண சாசனம் எழுதி கொடுக்கிறார். மரணிக்கிற நேரத்தில் நீ இந்தியாவில் வாழுகிறாய், எப்படி நீ ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாமா எழுதி, நாமான்னு சொல்லுவாங்க பாரசீகத்தில்,
அதுல என்ன எழுதுறார் தெரியுமா? அருமை மகன் ஹுமாயூனே, நீ இந்து மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு நாட்டுக்கு நீ ஆட்சி தலைவனாக வரப்போகிறாய். நீ அவர்களை உரிய முறையில் கண்ணியமாக நடத்த வேண்டும், அவர்கள் உரிமைகளை மதிக்க வேண்டும். எந்த அளவுக்கு ஒரு சொல்றாருன்னு கேட்டா, இந்துக்கள் மாட்டை தெய்வம் என்று நினைக்கிறார்கள். நீ ஹஜ்ஜி பெருநாள்ல குர்பானி கொடுக்கும் பொழுது நீ ஆட்சி பொறுப்புல இருக்கிற, நீ ஆட்டை குர்பானி கொடுத்து மாட்டை கொடுத்துறாத, அவர்கள் மன வருத்தப்படுவார்கள் என்று சொல்றாருன்னா இவர் இடிச்சிருப்பாரா? மகனுக்கு இப்படி சொன்னவர் பாபர். அது பாபர் நாமாங்கிற பெயர்ல இன்றைக்கு வரைக்கும் அரசாங்கத்தினுடைய ஆவணத்தில் இருக்கிறது. இப்படி அவர்களை மதிச்சு நீ மாட்ட கூட நீ அறுக்காதன்னு எழுதி வசியத்து பண்ணி மரண சாசனம் எழுதின ஒருத்தர் இப்படி பண்ணிருப்பாரா? அதுக்கப்புறம் பாபருடைய பேரன் அக்பர், பாபருடைய மகன் ஹுமாயூன், ஹுமாயூனுடைய மகன் அக்பர். அக்பர் ஆட்சிக்கு வர்றாரு. அக்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் முஸ்லீம் கிடையாது. அவர் புது மதத்தை உண்டாக்கினார். தீன இலாஹி என்ற பெயர்ல அவர் ஒரு புதுசாக ஒரு மதத்தை உண்டாக்கினார். இந்து மதத்துல கொஞ்சம், அந்த மதத்துல கொஞ்சம், இந்த மதத்துல கொஞ்சம், இஸ்லாத்துல கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரு மிக்சிங் மதத்தை உண்டாக்கினார். அவர் இஸ்லாத்துக்கு எதிராகவே ஒரு மதத்தை உண்டாக்குனார. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி உங்க தாத்தா பள்ளிவாசல் கோயில் இடிச்சு விட்டாரு யாராவது புகார் பண்ணாங்களா? இல்ல. இந்த அக்பருடைய காலத்துல துளசிதாசர் வாழ்றாரு. ராமனை பற்றி வாஜ்பாய் அத்வானிக்கு தெரிஞ்சதை விட அதிகமா தெரிந்தவர் துளசிதாசர். துளசிதாசர் அக்பர் காலத்தில் வாழ்ந்தவர். அவருடைய ராமாயணத்திலேயாவது இதை ஒரு குறிப்பிட்டு இருக்கிறாரா? அவர் தன் கைப்பட எத்தனை நூல்கள் எழுதிட்டு போயிருக்கிறாரு. இந்த மாதிரி பாபர் காலத்தில் நடந்து போச்சு, அக்பர் காலத்தில் நடந்துச்சு எழுதியிருக்கிறாருன்னா எழுதவே இல்லை. இந்த பாபர் மசூதி என்பது பள்ளி கோயிலா இருந்து பள்ளிவாசல் ஆக்கப்பட்டுச்சு என்ற விவகாரம் முஸ்லிம்களுடைய ஆட்சி காலத்திலையும் யாரும் சொல்லவே இல்லை. 200 வருஷம் வெள்ளக்காரன் ஆட்சி பண்ணான்ல, அவங்கிட்ட வழக்கு போட்டாங்களா? அப்படி வழக்கையில் அப்படி பேச்சே நடக்கவே இல்லை. சுதந்திர இந்தியாவில் தான் இதை முதல்ல கிளப்புறாங்க. அடிமை இந்தியாவில் 400 வருஷ காலமாக யாருமே இது கோயில் இடிச்சுட்டாங்கன்னு சொல்லல. சரி, வெள்ளக்காரன் முறையிட்டு இருக்கலாம்ல, எங்க கோயில் அதை இடிச்சு பள்ளியாசல் அப்பவும் சொல்லல. அப்படி நடக்கவே இல்லை. சுதந்திர இந்தியாவில் தான் இந்த பிரச்சனை முதல்ல கிளப்புறாங்க. அப்ப அதுக்கு ஒருத்தர் பட திரட்டிக்கிட்டு போனார்னு சொன்னா நம்ம எங்களுக்கு அச்சம் வர்றதுல என்ன தப்பு? எங்க முஸ்லீம் சின்ன சமுதாயம், நாங்கள் சிறுபான்மை சமுதாயம், சரிக்கு சரியா நின்றலாம் எங்களுக்கு அடிக்கலாம் முடியாது, அதெல்லாம் தேவையும் இல்லாது. அப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு நாளைக்கு சொல்லிடுவாங்களோ, அந்த பள்ளிவாசலுக்கு சொல்லிடுவாங்களோ, முஸ்லிம்களுடைய வழிபாட்டு உரிமை பறிக்கப்பட்டு போயிருமோ, ஒரு மத்திய உள்துறை அமைச்சரா இன்னைக்கு அவர் வந்துட்டாரு அப்படின்னு பயப்பட்டு அந்த பயம் தப்பா? சரி, பயந்துகிட்டு அவர் இன்னைக்கு அந்த RSS முகாமுக்கு போகாம இருந்தாலும் பரவாயில்லை. அங்க போய் குருதட்சணை கவர்ல ரூபாயை போட்டு வாஜ்பாய் அத்வானி கொடுத்துட்டு வர்றாங்க. வருஷம் குருதட்சணை ஒரு நிகழ்ச்சி இருக்குது, குருவுக்கு தட்சணை கொடுக்கிற தலைவருக்கு, அதுல போய் இன்னைக்கு வரைக்கும் கலந்துட்டு வர்றாங்க. அப்ப சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுது. அதே மாதிரி கன்னியாஸ்திரிகள் கற்பழிக்கப்பட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கன்னியாஸ்திரிகளை கற்பழிக்க எவனுக்குமே தோணாது. ஒரு அலங்காரம் இருக்காது, சாதாரணமான உடையில நகனத்து இல்லாம அப்படி இருக்கக்கூடியவங்களை பார்த்து அவங்கள மரியாதை செலுத்த தோன்றுமே தவிர கற்பழிக்க யாருக்கும் தோன்றாது. சரி, கற்பழிச்சு விட்டாங்க. கற்பழிச்ச உடனே ஒருத்தர் சொல்றாரு, தேசபக்தர்கள் கற்பழிச்சார்கள் அப்படிங்கிறார். இது என்ன முறை? கற்பழிப்பு என்பது யாருக்கு நிகழ்ந்தாலும் கண்டிக்கிறது நியாயமா? அது தேசபக்தர்கள் தான் இதை பண்ணினாங்கன்னு சொல்லி ஒரு அசோக் சிங்கால் ஒருத்தர் சொல்றாரு. அவர் நல்லவர்னு சொல்லி அத்வானி சொல்றாரு, அவர் நல்ல மனிதர் அப்படிங்கிறாரு. அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. ஒரு கற்பழிப்பை செய்யறாங்க, அவங்க தேசபக்தர்கள் ஒருத்தர் பேசுறாரு, அவர் மேல நடவடிக்கை எடுக்கலங்கும் போது நமக்கு அப்படி ஏற்படுமோ? நாளைக்கு நம்ம கதை அதுதானோ அச்சம் வருமா வராதா? இவ்வளவு நாளா நல்லா வாழ்றாங்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கு உள்ள நீங்க சொல்லுங்க, இந்த 13 ஒரு வருஷம் 2 வருஷ காலத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பயமாக இருக்கிறது. பாதிரியார் ஒரு சேவை செய்யறதுக்காக வர்றாரு. ஒரு பாதிரியார், அந்த பாதிரியார் ஒரு தொழுநோய் இருக்கு பாருங்க, பொண்டாட்டி கூட தொடமாட்டா. ஒரு புருஷனுக்கு தொழுநோய் வந்துச்சுன்னா பொண்டாட்டி தொடமாட்டா, பொண்டாட்டிக்கு வந்தா புருஷன் தொடமாட்டான். கை காலெல்லாம் அப்படி அழுகி போய் அந்த மாதிரி நாற்றம் எடுத்து போயிருக்கும், புழுக்கள்லாம் ஓடும். அப்படிப்பட்டவனை குணமாக்குறதுக்காக வேண்டி ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த ஒரு பாதிரியார் தன்னுடைய கையில தூக்கி தொட்டு கழுவி குளிப்பாட்டி மருந்திட்டு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவரை கார்ல அவரையும் ஒரு பிள்ளையிலையும் வச்சு காரோட வச்சு குடிசோட கொளுத்துனாங்களே. கொளுத்துன உடனே யார் தான் கொளுத்தினார்னு சொல்லி டிஜிபி சொல்றாரு, தாரா சிங்கிறவர் தான் கொளுத்தினார்னு சொல்லி அந்த மாநிலத்தினுடைய ஒரிசாவுடைய டிஜிபி சொல்றாரு. சொல்லி வாய் மூடல. பஜ்ரங் தளத்துக்காரர்கள் நல்லவர்கள், அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள், எனக்கு நன்றாக தெரியும் சொல்லி அத்வானி சொல்லி அவங்களை காப்பாத்துறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேல் நடவடிக்கை இல்லை. ஆன்லைன் PA சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.